ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. கோவை, திருச்சி, ஈரோடு, சேலம் உட்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் நாளை கனமழை. வரும் 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீர்ப்பனி காலநிலை தொடக்கம். வறண்ட வானிலை மாறி இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சோழர்களின் கடல் சாம்ராஜ்யம் எவ்வளவு வலிமையானது என்பதை அறிந்து வியந்தேன். சோழர்கால ஆனைமங்கலம் செப்பேடு குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். சிபிஎஸ்இ தேர்வு முடிவு குளறுபடிகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை சந்தித்து வீடியோவை வெளியிட்டார் ராகுல் காந்தி. மாணவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் தருவதற்கு பதில் அவர்கள் அவமதிக்கப்படுவதாக விமர்சனம். மேகதாது அணை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவை நோக்கி 2வது நாளாக தமிழக விவசாயிகள் பேரணி. கர்நாடகா மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியபடி செல்லும் விவசாயிகள். திருவள்ளுவருடைய சிந்தனைகளும் வாழ்வியல் முறைகளுமே சனாதனம் என ஆளுநர் அர்லேக்கர் கருத்து. திருவள்ளுவரை சனாதன பாரம்பரியத்தின் சீடர் என அழைப்பதில் என்ன தவறு என்றும் கேள்வி. Thiruvalluvar's thoughts, his preachings, his life doesn't have Adi, doesn't have Anta. So he is a Sanatana. So what is wrong in calling him a Sanatana Parampara Shishya? எம்மதத்தையும் சாராதவரை காவி உடை தரித்தவராக உருவகப்படுத்துவது வள்ளுவரை அவமதிக்கும் செயல். தமிழ்நாட்டு மக்களிடம் ஆளுநர் அர்லேக்கர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் வலியுறுத்தல். நாளை திருச்சி செல்கிறார் முதல்வர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். முதல்வர் விஜய் வருகையை முன்னிட்டு திருச்சியில் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை. போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தேமுதிகவுக்கு அதிமுக இழைத்த கொடுமைக்கு பதில் தாவேக மூலம் கிடைத்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. யார் கட்சி ஐசியூவில் இருப்பதாக கூறினாரோ அவர் கட்சிக்கும் அதே நிலை வந்திருப்பதாகவும் விமர்சனம். அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேக மூலமாக வந்திருக்கிறது. பெரும்பான்மை கிடைக்காத போது தேமுதிகவை அணுகியது தாவேக. ஒரு வார்த்தை கூறியிருந்தால் துணை முதல்வர் பதவியை விஜய் கொடுத்திருப்பார் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன
ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்திருப்பேன். அமைச்சர் பதவிக்காக சிலர் ஓடுவதாகவும் ஆனால் தேமுதிகவினர் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. எந்த சோஃபா செட்டுக்கும் ஆசைப்படாத கட்சி தேமுதிக என்றும் பெருமிதம். ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும் ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொருளுக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் தாவேக்காவை இன்னொரு திராவிட இயக்கமாகவே பார்ப்பதாக துரை வைகோ கருத்து. சாதி மத பண அரசியலை தாண்டி தாவேக்காவுக்கு கிடைத்துள்ள வெற்றி புதிய நம்பிக்கையை தருவதாகவும் பேட்டி. இந்த தேர்தல் சாதி மதம் பணம் இதெல்லாம் கடந்து அவர் ஜெயிச்சிருக்காருங்க. அவரு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு, அதனை பாராட்டுறானே. நான் திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, நாங்க தொடர்ந்தாலும் சரி, இதனை வரவேற்க நான் சொல்றேன். விஜயின் வெற்றி தங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக தெலுங்கானா ரக்ஷண சேனா கட்சி தலைவர் கவிதா புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. தமிழகத்திற்கு தாவேக்காவை போல தெலுங்கானாவுக்கு டிஆர்எஸ் என்றும் கருத்து. But it also shows how active these youngsters are. And we think that they are not looking at the screens, they are not watching politics, but they are. It shows. It has happened in Tamil Nadu, tomorrow it is going to happen in Telangana. Youngsters of Telangana, women of Telangana will certainly bring TRS to power here in Telangana. பாஜகவும் காங்கிரசும் டெல்லி கட்சிகள் என டிஆர்எஸ் தலைவர் கவிதா புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் விமர்சனம். டெல்லியே மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. When we say union government, it is not only BJP, but even Congress when it was in power, if you remember, they always stifle the regional powers. It could be a leader who emerged within the Congress itself. They would always not like regional, personalities to grow. மாநில மக்களுக்காக டெல்லியை எதிர்த்து தொடர்ந்து போராடுவேன். தெலுங்கானா ரக்ஷண சேனா கட்சி தலைவர் கவிதா புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் உறுதி. Now I'm a regional party. I need to put up a fight with the union government. I need to fight with the party in power. But what am I fighting for? People of Telangana, people of India. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் உயிரிழப்பு. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தேரோட்ட விழாவில் சோகம். திருச்செங்கோட்டில் தேரில் சிக்கி இறந்தவர் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் விஜய் உத்தரவு. காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் ஆணை. திருவண்ணாமலை அருகே கல்குவாரியில் தாவேக்கா எம்எல்ஏ அபிஷேக் ஆய்வு. இளைஞரிடம் மிரட்டும் தொனியில் பேசியதால் சர்ச்சை. உன் வயசை தாண்டி தான் வந்துருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நெக்கலாம் நின்று இருப்பேன். டெட்டனேட்டர் சொல்ல தெரிஞ்சு படிக்க தெரியாத அதிகாரி வராங்கன்னா எப்படி பேசணும் முதல்ல தெரிஞ்சுக்க. பணிவா பேசினாதான் வேலை நடக்கும். உனக்கு எந்த சொல்ல யாரையும் எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா உங்க பசங்களுக்கு? திருவண்ணாமலை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக வந்தனா கார்க் பொறுப்பேற்ற போது நிகழ்ந்த சுவாரஸ்ய சம்பவம். பழைய ஆட்சியரை பார்த்து உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என வந்தனா கார்க் கேட்டதால் அறையில் பரவிய சிரிப்பலை.
நிறைய பேஸ் மறந்துருப்பீங்க. இதுனா ஐ திங்க் நீங்க பட்டாவரம் சென்னை கோயம்பேட்டில் தனியார் மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறில் காரேற்றி பெண் கொலை. 6 பேரை கைது செய்த காவல்துறை. நெல்லை தென்காசி தாக்குதலில் தலைமறைவாக இருந்தவரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. கைது செய்யும் போது காவலரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றதாக தகவல். நெல்லை தென்காசியில் 4 இடங்களில் தாக்குதல் நடத்தியதும் ஒரே கும்பல்தான் என உறுதி செய்த காவல்துறை. இதுவரை 9 பேர் கைது, மேலும் 6 பேரை தேடும் பணி தீவிரம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்த நிலையில் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். கோயில் முன்புள்ள கடலில் நீராடிய போது அலை சிற்றத்தில் சிக்கிய பெண்ணுக்கு கால் எலும்பு முறிவு. திருத்தணி முருகன் கோயிலில் உள்ள கடைகளில் தேதி குறிப்பிடாமல் விற்பனை செய்த பஞ்சாமிர்தம், கற்கண்டு பறிமுதல். பிளாஸ்டிக் கவர்களில் தின்பண்டங்கள் அடைத்து விற்கக்கூடாது என அதிகாரிகள் எச்சரிக்கை. ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ஹுண்டாய் வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் தீ விபத்து. வான உயரத்துக்கு எழுந்த கரும்புகை. பாஜகவினரால் தாக்கப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி குற்றச்சாட்டு. வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்த முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி. முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி. உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள், பாதுகாப்பு தளவாடங்களை ராணுவத்தில் அதிக அளவு சேர்க்கப் போவதாக அறிவிப்பு. புதிய கடற்படை தளபதியாக பதவியேற்றார் கிருஷ்ணா சுவாமிநாதன். புதிய தளபதிக்கு கடற்படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை. டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்த விபத்து. கட்டட இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு. எரிபொருள் இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு புதிய திட்டம். தாவர கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் ஐசோபிட்டினோலை டீசலை கலப்பதை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலனை. ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்தை முறைப்படுத்துவது தொடர்பான சட்ட மசோதாவை ஈரான் நாடாளுமன்றத்தில் கொண்டுவர முடிவு. அமெரிக்க கப்பல்கள் முற்றுகை நீடிக்கும் நிலையில் கவனம் பெறும் நடவடிக்கை. லெபனான் மீது தொடர்கிறது இஸ்ரேலின் தாக்குதல். தெற்கு பகுதியில் கைப்பற்றிய 900 ஆண்டு பழமையான கோட்டை மீது கொடியை பறக்கவிட்ட இஸ்ரேல். ஜெர்மனியில் நிலக்கரியிலிருந்து எரிவாயு உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கு சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு. காற்றாலை வடிவில் நின்று வித்தியாசமான முறையில் போராட்டம். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.